எரிபொருள் QR குறியீடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. எரிக்கப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகத்தின் 45வது ஆண்டு நினைவு தின அனுஷ்டிப்பு. ஆசிரியர் நியமன பரீட்சையில் 44 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய இலங்கை அரசு. ஆளுங்கட்சியின் முக்கியஸ்தர்களின் ஆடம்பர வாழ்க்கை பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் கடும் விமர்சனம். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். 5வது நாளாக தொடரும் தேடுதல் பணி கவலை வெளியிட்ட கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள். அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் விசா கூடுகள் உடைத்து சேதம் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகள். அரசியலில் நுழைகிறார் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீநேசனுக்கு வந்த அச்சுறுத்தல் அழைப்பு பகிரங்க குற்றச்சாட்டு. IMF நிபந்தனைகளுக்கு அரசு அடிபணிகிறது GL பேரேஸ். பௌத்த பிக்குகள் தொடர்பான விவகாரங்களுக்கு சங்க நீதிமன்றம் அவசியம் ஞானசார தேரர். சுரேஷ் சலையின் தடுப்பு காவல் மேலும் 90 நாட்களுக்கு நீடிப்பு ஜனாதிபதி உத்தரவு. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் QR முறைமையை எதிர்காலத்திலும் கடுமையாக செயல்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக துறைமுகங்கள், சிவில், விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணா திலக்கு தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போது நிலவும் நெருக்கடியான காலகட்டத்தில் எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்துவது இதன் நோக்கம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற தாக்கம் ஓரளவிற்காவது தணிக்கப்படும் என நம்பப்படுவதாகவும் கூறினார். தற்போது உலக எரிபொருள் சந்தையில் எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதனால் பெருமளவிலான அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியேறி வருகின்றது. எனவே நாட்டிலிருந்து வெளியேறும் டாலர்களின் அளவை குறைக்க நம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எரிபொருள் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என்றும் விலை உயர்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே தற்போது செயல்படுத்தி வரும் QR முறையை இன்னும் சற்று கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டமையின் 45வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 9 மணியளவில் பொதுசன நூலகத்தில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. நினைவேந்தலின் போது யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய செல்லப்பாவுக்கும் யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை எரியூட்டப்பட்டதை அறிந்து உயிரிழந்த தாவீது அடிகளாருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தலில் யாழ் மாநகர சபை பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் TC அரவிந்தராஜ், பொதுசன நூலக பிரதம நூலகர், நூலக ஊழியர்கள், வாசகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். யாழ்ப்பாண பொது நூலகம் 1981 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வன்முறை குழு ஒன்றினால் தீயூட்டப்பட்டது. நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் அங்கு சுமார் 97,000 அரிய நூல்கள் இருந்ததுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாகவும் இது திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் மிக ஆடம்பரமான வாழ்க்கை முறை ஒன்றுக்கு மாறியுள்ளதாக பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போது ஜனசித பெரமுன கட்சியின் தலைவரான பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் மேற்கண்ட விமர்சனத்தை முன்வைத்தார். தொடர்ந்தும் அங்கு கருத்து வெளியிட்ட அவர், மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் மக்களுக்கு துன்பத்தை விளைவித்து தற்போது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் இது தொடர்பில் மேலும் பேசுகையில், இலங்கை பெரும் ஆபத்தில் உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட அனைவரும் இந்த அப்பாவி ஏழை மக்களின் துன்பங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இப்போது மக்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள். தற்போது டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளன. மக்கள் சூர சரதியில் திரைப்படத்தை பார்க்க தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியில் பொதுமக்களின் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படவில்லை. மக்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கம் மக்களுக்கு உண்மையாகவே எதையும் கொடுப்பதில்லை. இப்போது எண்ணெய் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இப்படியான நிலையில் மக்கள் எப்படி வாழ்வார்கள்? தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் எந்த ஒரு ஏழைக்கும், ஏழை கிராமங்களில் வாழும் அப்பாவி மக்களுக்கும் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. இப்போது டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் மீண்டும் இப்படி உயரும் போது மீன்பிடி தொழிலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களும் சரிந்துவிடும். சாமானிய மக்கள் ஒரு கோப்பை தேநீர் அருந்த, ஒரு ரொட்டி சாப்பிட, கொஞ்சம் சோறு சாப்பிட எப்படி முடியும்?
இதுபோன்ற பல கேள்விகள் எழுகின்றன. பிரம்மாண்டமான அளவில் ஆடம்பர வாழ்க்கை வாழும் தற்போதைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு பொதுமக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களிடம் அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை சிறையில் அடைப்போம் என்பதே அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாடாக உள்ளது. எனவே தற்போதைய அரசாங்கம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டை அழித்து விடாதீர்கள். அப்படி அழித்தால் மக்களின் சாபம் உங்களை சும்மா விடாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். முல்லைத்தீவு வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் சிறப்பாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு கடந்த 25/5/2026 அன்று நடுக்கடலில் புனித நீரில் விளக்கு வைப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 1ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான அடையவர்கள் பால்காவடிகள், பறவை காவடி, ஆணிபாத நிவர்த்தி கடன், அங்க பிரதட்சிணம் போன்ற நிவர்த்தி கடன்களை ஆலயத்திற்கு வருகை தந்து நிறைவேற்றியுள்ளார்கள். அத்துடன் இரவு பகலாக பொங்கல் நிகழ்வுகளும் சிறப்புற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வருகின்ற புதன்கிழமை 3ஆம் தேதி தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். கடலில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த கப்பலானது பழுதடைந்த நிலையில் போக்குவரத்து சேவையானது இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த கப்பல் போக்குவரத்தானது எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாகின்ற நிலையில் கப்பல் போக்குவரத்து வழமை போல் செவ்வாய் தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கும் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்வதற்கும் அவர்களினுடைய இணையதளத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அல்லது 0212224647 அல்லது 0117642117 என்ற தொலைபேசிக்கும் அழைப்பு எடுக்க முடியும். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இருந்து கடந்த 27ஆம் தேதி இரவு கடலுக்கு சென்ற 4 கடல் தொழிலாளர்கள் இதுவரை கரைக்கு திரும்பாத நிலையில் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் பணி 5வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. கடற்படையின் படகுகள் மற்றும் கடற்தொழிலாளர்களின் படகுகள் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டுள்ளன. இதன்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் மற்றும் 2 குடும்பத்தை சேர்ந்த இருவரும் மொத்தமாக 4 பேர் கடந்த 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு தொழிலுக்காக கடலுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் 4 இதுவரை வீடு திரும்பாத நிலையில் பல்வேறு வழிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கு கடற்படையினரின் உதவியும் கோரப்பட்டுள்ள நிலையில் கடற்தொழிலாளர்கள் தமது உறவுகளை எதிர்பார்த்தவாறு காத்திருக்கின்றனர். இவர்களில் முனை பகுதியை சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரும், கற்கோவளம் பகுதியை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் 3 உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் செயலாளருமாகிய நான். எனது பெயர் அண்டனி செட்வர்ட் கைட்டஸ். எமது கடற்பரப்பிலிருந்து எமது சங்க அங்கத்தவர்களுடைய படகு 2, எமது சங்க அங்கத்துடைய படகு ஒன்றும், கற்கோளம் உதயசூரியன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய படகு ஒன்றும் தொழிலுக்கு சென்ற இடத்திலே கடலிலே விபத்து நடந்து அப்படகினை தேடும் பணியில் எமது கடற்தொழிலாளர் சங்கம், அயல் சங்கங்களான கொட்டடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், முனை மூக்கம் உதயசூரியன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், கற்கோளம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய படகுகள் விரைந்து முதல் நாள் முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினாகிய நாங்கள் 4 படகிலே சென்று அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு அவர்கள் எமது கண்ணிற்கு எட்டவில்லை. அதேபோன்று மறுநாள் 2வது நாளும் 24-25 படகுகளிலே நாங்கள் தேடுதல் பணிக்கு சென்றிருந்தோம். அப்போதும் அவர்கள் எமது கண்ணுக்கு எட்டுவதாக இல்லை. அன்று நாங்கள் கிட்டத்தட்ட இந்தியனுடைய போர்டருக்கு சென்று கரை திரும்பினோம். நமக்கு அவர்கள் எட்டவில்லை. 3வது நாளாகிய நேற்று எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே 2 பெரிய மிலிட்டரி படகுகள் அவர்களை தேடும் பணிக்கு சென்றிருந்தது. அவர்கள் இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே சென்று இந்தியனுடைய நேவி 2, எமது ஸ்ரீலங்கா நேவி 2, உலங்கு வானூர்தி, எமது மிலிட்டரி படகு 2 சென்று தேடுதல் பணியிலே ஈடுபட்டு அவர்களை காணாது
இரவோடு இரவாக கரை திரும்பினார்கள். அது நமக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 4வது நாளாகியும் அவர்களுக்கு என்ன நடந்திருக்குமோ என்றது தெரியாத நிலையிலே நாங்கள் எமது தொழில் அனைத்தையும் நிறுத்தி கரையிலே காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றது எமக்கு தெரியவில்லை. எமது வாழ்வாதாரம் இற்றோடு முடிய போகின்றது போல்தான் தெரிகின்றது. சீரற்ற காலநிலைகளாலும் நாட்டு சூழலாலும் நமது தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. இன்னொரு பக்கத்தால் ஓடிக்கொண்டு போகின்ற போது கடல் சீற்றம் ஒரு பக்கத்தாலே அழைத்து கொண்டு போகின்றது. இதனாலே நாங்கள் கடற்தொழிலை கைவிடத்தான் நாங்கள் முடிவெடுக்க வேணும். எனவே நமக்கு இலங்கை அரசாங்கம் இப்பணிக்கு தகுந்த ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் கடற்படை, இலங்குவான் விமானப்படை எமக்கு உதவி, இவர்களை தேடும் பணிக்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களோட அரசியலை பலப்படுத்துவதற்காக கடற்படை வரை இல்லை, விமானப்படை வரை இல்லை, கடற்தொழில் அமைச்சர் வரை இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கார். நாங்கள் இப்போ எங்களோட சங்கத்தில் இருந்து ஒரு என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ சரி சொல்லப்போனால் இப்போ சங்கத்துக்கு மேலாக ஒரு சமாசம் இருக்குது, சமாசத்துக்கு மேலே சம்மேளனம். நாங்கள் ஒரு நடவடிக்கை செய்ய வேணுமாக இருந்தால் சங்கம் சமாசத்துக்கு நாடி சமாசத்தில் இருந்து சம்மேளனத்துக்கு போய் தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதே போன்று தான் கடத்தொழில் அமைச்சர் இப்போ விமானப்படை அனுப்பணும், நேவி அனுப்பணும்னு தான் அவரும் அமைச்சராக இருந்து கூட அவர் ஜனாதிபதிகிட்ட ஒரு ஓர்டர் எடுத்து தான் அவர் அதை இதை செய்ய வேணும். இப்போ நாங்கள் கோவிக்க இயலாது இருந்தும் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்திய அரசாங்கத்தோடு கதைச்சு உடனடியாக எமது படகுகளை இந்திய எல்லைக்குள்ளே போவதற்கு ஒழுங்கு செய்து வந்ததுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கடலுக்கு சென்று கரை திரும்பாதவர்கள் நமக்கு எம்மிடம் வந்து சேர வேண்டும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இங்கே வருகின்ற அரசியல் கட்சிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த போட்டோ கொடுத்து தாங்கள் முன்னுக்கு நின்று கொண்டு தங்களோட கட்சிகளை பலப்படுத்தக்கூடாது. அதான் அந்த மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிக்கிறது போல ஒருத்தன் கடலிலேயே காணாமல் இருக்கின்றான் என்றது தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அவன் வந்து சேரணும் உண்டு. ஆனால் இவங்க என்னென்னு சொன்னால், ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களை கட்சியை பலப்படுத்தணும் என்றதுக்காண்டி செயற்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அது கூடாது. மக்களுக்கு சில நேரத்தில் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை அது புண்படுத்துகின்றதாக இருக்கின்றது. எனவே கடலுக்கு சென்றவர், காணாமல் போனவர்கள் மீண்டும் திரும்பி நம்மிடம் வந்து சேர வேணும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சரியா? அத்தோடு எமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கமானது எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியிலே எரிபொருள்கள், அத்தியாவசிய உணவு தேவைகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட கடலுக்கு இந்தியா அந்த இழந்த மீனவரை தேடிச் சென்ற 2 பெரிய மல்ரி படகுக்கு எவ்வளவோ டீசல் தேவையான நேரத்திலும் அவர்களுக்கான டீசல்கள், உணவு வசதிகள் எல்லாத்தையும் நமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் சிரமம் பாராது செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த கடற்தொழிலாளி என்ற ரீதியிலே நான் நமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இதே போன்று இனிவரும் காலங்களும் நமது முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இப்படியான ஒரு தேவைக்கு முன்வர வேண்டும் என்றதையும் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். நன்றி. அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனமான சுயாதீன தொலைக்காட்சி சேவைக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். விசாரணை கைதியாக சிறைச்சாலையில் உள்ள ஒருவருடன் தனக்கு தொடர்பு இருந்ததாக ஊடகங்கள் பரப்பி வரும் செய்தி முற்றிலும் பொய்யானது மற்றும் தீய நோக்கமுடையது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அந்த தொலைபேசி அழைப்புகள் விளக்கமறியலில் சிறையில் உள்ள நபரிடமிருந்து வரவில்லை என்று நான் தெளிவாக கூறினேன். அவை
எங்கள் அரசியலில் எங்களுடன் தொடர்புடைய ஒருவரிடம் இருந்து வந்தன. அவர் எங்களுடன் அரசியலில் பணியாற்றிய போது பல தொலைபேசி அழைப்புகளை செய்துள்ளார். பின்னர் அவரது உறவினர் சிறையில் அடைக்கப்பட்ட போது அந்த உறவினர் விளக்கமறியல் சிறையில் அந்த சிம் கார்டை பயன்படுத்தியுள்ளார். இதுதான் இதன் உண்மை நிலை. குற்றப்புலனாய்வுத்துறை என்னை அழைத்த போது வெலிக்கடை சிறைக்குள் இருந்து எந்த தொலைபேசி அழைப்புகளும் வரவில்லை என்று கூறினேன். அவர்கள் அந்த தொலைபேசி அழைப்புகள் 2021, 2024 ஆண்டுகளில் வந்திருப்பதாக கூறினார்கள். பின்னர் இப்போது வெலிக்கடை சிறைக்குள் இருந்து எனக்கு அழைப்பு வந்ததாக இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது எங்களை பற்றி அந்த செய்தியை பார்க்கும்போது எங்களை பற்றி ஒரு வெறுப்பான மற்றும் தவறான கருத்தை பரப்பும் நோக்கிலேயே அந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதை காணலாம். அந்த செய்தியை வெளியிட்ட நபர் குறைந்தபட்சம் அப்படிப்பட்ட செய்தி எனக்கு வந்ததா என்று தொலைபேசியில் கேட்டிருந்தால் நான் அதற்கு பதில் அளித்திருப்பேன். அரசியல் செயற்பாட்டு குழு ஒன்று, குறிப்பாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதானிகள் எனக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு நற்பெயரை கெடுக்கும் சதியொன்றை முன்னெடுத்துள்ளார்கள். குற்றவாளிகள் அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் நான் ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை. எனது பல்கலைக்கழக நாட்கள் முதலே சமூக நீதி மற்றும் இனவரிக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராடி ஒரு தூய்மையான அரசியல் வரலாற்றை கட்டி எழுப்பியுள்ளேன். மக்களிடையே தவறான கருத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் என்னிடம் எந்த ஆலோசனையும் செய்யாமல் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி மற்றும் லேக் ஹவுஸ் போன்ற அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஊடக நிறுவனங்களும் இதற்கு பங்களித்துள்ளனர். அந்த செய்தியை திருத்தி வெளியிட லேக் ஹவுஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே மிக விரைவில் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடுகள் நேற்று இரவு இனம் தெரியாத நபர்களினால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளன. வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்களினால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் வெசாக் கூடுகள் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்த வெசாக் கூடுகளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இனம் தெரியாதோரால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்களினால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோபாய் போலீசார் தடயங்களை சேகரித்துள்ளதுடன் வெசாக் கூடுகளை சேதப்படுத்திய நபர்களை கண்டறிவதற்காக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் சபேந்திர சில்வா அரசியலில் நுழையப் போவதாக சமூக ஊடகங்களில் செய்திகளும் பதிவுகளும் பரவி வருகின்றன. ஓய்வு பெற்ற ஜெனரல் சபேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அரசியலில் நுழைய தயாராக இருப்பதாக அந்த செய்திகளும் பதிவுகளும் குறிப்பிடுகின்றன. அதன்படி எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வடமத்திய மாகாண சபையில் வேட்பாளராக போட்டியிட அவர் தயாராக இருப்பதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. மேலும் வடமத்திய மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் ராணுவ தளபதி போட்டியிடுவார் என்றும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. எனினும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிடம் கொழும்பு ஊடகம் ஒன்று விசாரித்த போது சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளும் பதிவுகளும் பொய்யானவை என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் சீலன் என்பவர் தனக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் எம்மை பற்றி தெரியும் தானே என அதட்டலாக உரையாற்றினார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பகிரங்கப்படுத்தியுள்ளார். இவ்வாறான உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இலங்கை ஊடகவியலாளர்களில் அதிகளவானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் நடைபெற்ற சாதனையாகும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மட்டக்களப்பில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சுரேஷ் ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 22வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பைச் சேர்ந்த 23 இளம் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி நிகழ்விலும் நடேசனின் நினைவேந்தலிலும் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என நம்மவர்கள் சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில் தான் தற்போதைய ஆட்சியில் சிலர் அகப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஈஸ்டல் தாக்குதல்தாரிகள் உள்ளிட்ட பலர் அகப்பட்டு இருக்கின்றார்கள். எனினும் சிலர் சுத்தக்காரர்கள் போன்று முகப்புத்தகங்களில் எழுதுகின்றார்கள். இன்னும் சிலர் படுகொலை செய்கின்றவர்களை சுத்தப்படுத்த நினைக்கின்றார்கள். கொலைகள் என்பது இந்த நாட்டிலே கடந்த காலங்களில் கலைகள் போன்று நடைபெற்றிருந்தன. அவர்கள் எதுவும் செய்யலாம், ஆனால் தட்டி கேட்கக்கூடாது என்று அந்த அளவுக்கு அந்த சூழல் கொடூரமான சித்திரவதைகள் நிறைந்ததாக காணப்பட்டிருந்தது. அப்போதைய காலகட்டத்தில் சீலன் என்பவர் தொலைபேசியை எடுத்து அச்சுறுத்தலாக 60 சரம் வாங்கி தர சொல்லி கேட்டார். என்னை பற்றி தெரியும் தானே என்று அதட்டலாக வேறு கேட்டிருந்தார். தொலைபேசியில் அப்போது அவர் என்னுடன் கதைத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய நோக்கம் என்னிடமிருந்து கப்பம் வாங்க வேண்டும் என்பதுதான். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இவ்வாறான சம்பவங்கள் உருவாகியிருந்தன. இலங்கையில் ஊடகவியலாளர்கள் அதிகளவானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்னுடைய சொந்த தம்பி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். அவர் எந்த ஒரு அமைப்பு சார்பிலும் செயற்பட்டிருக்கவில்லை. 1989 ஆண்டு 10ஆம் மாதம் 1ஆம் திகதி கடத்தப்பட்டிருந்தார். அப்போது அவர்கள் என்னிடம் 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருந்தார்கள். எமக்கு அவர்கள் யார் என்று தெரியாது. நாங்கள் யாரிடம் காசு கொடுப்பது என்றும் தெரியாமல் அலைந்து திரிந்தோம்.
மட்டக்களப்பில் இருந்த பிளேட் மோகன் என்பவரின் வாள்களாக செயல்பட்டவர்கள்தான் இந்த சம்பவம் நடத்தியிருந்தார்கள். தற்போதும் மட்டக்களப்பில் 2 பேர் இவ்வாறு வாள்களாக இருந்தவர்கள் இருக்கின்றார்கள். இது இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் இருந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களாகும். அக்காலம் மிகவும் மோசமான காலமாகும். நினைத்து பார்த்திருக்க முடியாத சம்பவங்கள் ஒட்டுக்குழுக்களாலும் கூலிப்படைகளாலும் இந்த மண்ணிலே அரங்கேறி இருந்தன என்றும் கூறினர். சமூகத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தினால் விரைவான மற்றும் வெளிப்படையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பௌத்த பிக்குகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கும் சமூகத்தை அமைதிப்படுத்துவதற்கும் சங்க நீதிமன்றம் போன்ற ஒரு பொறிமுறை இன்றியமையாதது. சங்க நீதிமன்றம் அமைப்பது குறித்து கவனம் செலுத்துகிறேன் என கலகுட அத்தை ஞானசார தேரர் தெரிவித்தார். இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திங்கட்கிழமையாகிய இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், சமூகத்தில் எந்நேரமும் பிரச்சனைகளும் சவால்களும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. பிரச்சனைகள் இல்லாத சவால்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உலகில் எங்கும் காண முடியாது. அவற்றுக்கு முகம் கொடுத்து முன்னேறி செல்வதே அறிவார்ந்த செயல். இன்றைய நவீன உலகில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு ஒரு பாரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. உண்மை எது பொய் எது என்று பிரித்தறிய முடியாத சூழலில் மக்கள் சிக்கி தவிக்கின்றனர். பௌத்தம் என்பது மிகவும் சுதந்திரமான ஜனநாயக விழுமியங்களை கொண்டு ஒரு தத்துவமாகும். தனது குருவை கூட விமர்சிக்கும் சுதந்திரத்தை வழங்கிய மதம் இது. இத்தகைய தாராளத்தன்மையை பயன்படுத்தி ஒரு சிலர் பௌத்தத்தையும் பிக்குகளையும் அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். பிழைகள் செய்பவர்கள் சமூகத்தில் மிகச் சிலரே. மனிதர்கள் இருக்கும் இடத்தில் பிழைகள் நடப்பது இயல்பு. அதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறை கூறுவது ஏற்புடையதல்ல. மேலும் நீண்ட காலமாக விவாதிக்கப்படும் சங்க நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான விடயம் குறித்து நான் கவனம் செலுத்துகின்றேன். ஏனைய மத சமூகங்களில் இவ்வாறான உள்நாட்டு நீதிமுறைகள் காணப்படுகின்றன. 1956ஆம் ஆண்டின் பௌத்த சாசன ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் இது தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சங்க நீதிமன்றம் என்பது சாதாரண நீதிமன்றம் போன்ற ஒன்றல்ல. இது பிக்குகளின் நடவடிக்கைகள் தொடர்பாக விசாரணை செய்து தவறு செய்தவர்கள் யார், செய்யாதவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முறையான பொறிமுறையாகவே இருக்க வேண்டும் என்றார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலேவை மேலும் 90 நாட்கள் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். 2026 மே 27ஆம் திகதியிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்த ஜனாதிபதி 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்கு பயங்கரவாத தடுப்பு அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் பிரிவு 9 படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியான சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுரேஷ் சலே பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்த முன்னறிவுடன் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க சதித்திட்டம் தீட்டியதாகவும் பொது அமைதி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பேலியகுடவில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் செல்லே ஏற்கனவே சுமார் 80 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு குறித்த வழக்கில் அவரை 3வது சந்தேக நபராக பெயரிட்டு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.